வரலட்சுமி பூஜை 6 to 7 எல்லா வருஷமே நான் பண்ணி முடிச்சிருவேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் 6 to 7க்குள்ள வந்து வரலட்சுமி பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நான் முதல்ல வந்து வாசல்ல இருக்க துளசி மரத்துக்கு தான் தீபம் ஏத்துவேன். வாசல்லேருந்து நம்ம எப்போதுமே விளக்கேத்திட்டு வரணுங்கிறதுனால, வாசல்ல இருக்க துளசி மரத்துக்கு தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூஜை படங்களுக்கு எப்போதும் போல தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் தான் வரலட்சுமி முன்னாடி வச்சிருக்கக்கூடிய விளக்குக்கு வந்து தீபம் ஏத்துவேன். அதுக்கப்புறம் வந்து கணபதி போற்றி படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனை, அதுக்கப்புறம் மலர்களால் அர்ச்சனை, அதுக்கப்புறம் விளக்குக்குன்னு வந்து ஒரு 108 போற்றி இருக்குது. அதையுமே படித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தீப தூபங்கள்லாம் காமிச்சு, வரலட்சுமி பூஜையை நல்லபடியாக வந்து நான் வழிபாடு பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே தான் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா கோயிலில் வந்து விளக்கு பூஜை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்லேயும் போட்டுருப்பாங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு திருஷ்டி கழிச்சேன். அம்மனுக்கு வந்து எவ்வளோ திருஷ்டி இருக்கோ, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, கண்டிப்பாக திருஷ்டி ஆயிருக்கும். அதனால் திருஷ்டி கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம் இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை அதையும் பிச்சு போட்டுட்டு, வலது பக்கம் 3 தடவை, அதுக்கப்புறம் இடது பக்கம் 3 தடவை எடுத்து திருஷ்டி கழிச்சிட்டு, அதுக்கப்புறம் வாசலில் வந்து ஒரு ஓரமாக யாருமே கால் படாத இடத்துல போய் கொண்டு அதை ஊற்றியாச்சு. வரலட்சுமி பூஜை வழிபாடு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.